நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரர் வி.ஆர். ராஜா குளத்தொழுந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரே நமக. இதனுடைய 525வது வீடியோ. இந்த வீடியோவில் பாருங்க, ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக். என்னுடைய நண்பனும் பலகாலம் பழகினவரும் என்னோட ஸ்ரீனிவாசகுமார்ன்ற வைஷ்ணவ பையன் இதில் மாடம் பார்க்கறதுக்கிட்ட இருக்கான். ஹி ஹஸ் விசிட்டட். நான் காஞ்சிபுரம் போயிட்டு இருந்தேன் மாமா, ரொம்ப டயர்டாக படுத்துட்டேன். நான் என்னடா காஞ்சிபுரத்தில் என்ன விசேஷம் கேட்டேன். எனக்கு கேட்கும்போது துப்புல் போயிட்டு வந்தேன் நான். அதாவது துப்புல் கிடையாது, தூப்புல், தூய புல்னா அது தர்பைன்னு அர்த்தம். ஸோ அந்த இடம் தான் இந்த துப்புல் தான் தூய புல். அங்கே தான் வேதாந்தி தேசிகன்ற மகான் பிறந்த இடம் அது. அவருடைய வாழ்ந்த அந்த அக்ரஹாரம்லாம் இருக்குது. அங்கே விளக்கொளி பெருமாள் ஒரு பெருமாள் இருக்குது. தீபப்பிரகாஷர் மரகதவல்லி அம்பாள் பேர். ஸோ இந்த தீபப்பிரகாஷ மரகதவல்லி இன்னைக்கு கும்பாபிஷேகம், அதுக்காக போயிட்டு வந்தேன் மாமா. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வைஷ்ணவத்தில் 2 சம்பிரதாயங்கள் இருக்குது. வடகலை தென்கலை சொல்கிறாங்க. அது யூஷேப்பாக நாம இருக்கும். வடகலை யூஷேப்பாக இருக்கும், மஞ்சள் நிறத்தில் சென்ட்ரல் நாம இருக்கும். தென்கலையில் உங்களுக்கு ஒய் ஷேப்பாக இருக்கும். அது அதில் ஸ்ரீசக்கரன்ற ரெட் கலர் போட்டுப்பா. இது ராமானுஜர் பண்ணிட்டு தென்கலை சொல்கிறார். அது நமக்கு வேண்டாம், அது அந்த டிஸ்பியூட்லாம் நம்ம போக வேண்டாம். இந்த இவர் வேதாந்த தேசிக பெரிய மகான். ராமானுஜர் பிற்காலம் வந்தவர். இந்த துப்புல் அகரகாரத்தில் பிறந்தவர். வடமொழியில் மிக நல்ல புலமையை வாய்ந்தவர். பல நூல்களை இயற்றிருக்கார். எப்படி இவர் ஆச்சாரியாரை ராமானுஜர் ஆச்சாரியார் கொண்டாடுறாளோ அதே மாதிரி வேதாந்த தேசிகாரை கொண்டாடுவார் வைஷ்ணவத்தில். ஸோ நான் மோஸ்ட்லி இவாளை பார்க்கலாம். பேர் என்ன, வடகலை வைஷ்ணவா எல்லாருமே இவரை கொண்டாடுவார். யாரை? வேதாந்த தேசிகரை. வேதாந்த தேசிகர் பலவிதமான இது பண்ணியிருக்கார். இதில் இந்த துப்புல் அக்ரஹாரத்தில் இருக்கிற இந்த விளக்கொளி பெருமாளுடைய கோவில், இதுக்கு தான் கும்பாபிஷேகம் ஆயிருக்கு, இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ ஐ தாட் ஆஃப் ஷேரிங். இதில் முக்கியமான விஷயம் நான் பின்னாடி பேச போகிறேன். அதை பற்றி இது அதே கோவில் தான். அது இன்றைக்கி கும்பாபிஷேக ஃபோட்டோ இருந்தது, பழைய ஃபோட்டோ. அது கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்தது. அந்த உற்சவ மூர்த்தி அது. ஸ்ரீதேவி புதிய சமேத அந்த தீப பிரகாஷர். இந்த விளக்கொளி பெருமாள் தான் இந்த 108 திவ்ய கஷேத்திரத்தில் இது ஒன்று. தீபமாக பிரகாசிக்கிறார். எனக்கு தீப பிரகாஷர், அது தனி ஸ்டோரியே இருக்குது. இவர் வேதாந்த தேசிகர். அழகாக அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்கார் அந்த விக்கிரகத்துக்கு. ராமானுஜருக்கு எப்படி பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி. இவருக்கு பையன் இருக்கான். அவன் பேர் வரதராஜன் தான் பேர். இவருக்கு மனைவி குழந்தையெல்லாம் இருக்குது இவருக்கு. இவர் என்ன பண்ணார்னா, அந்த அம்பாள் மேலே, அதாவது மகாலட்சுமி மேலே ரொம்ப சுத்தி பண்ணி, காஞ்சிபுரத்தில் இந்த பெருந்தேவி தாயார் மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கு. அங்கே பண்ணி அம்பாளே அவர் கஷ்டத்தை போக்கணும்னு சொர்ண மழையே பெய்விச்சா காஞ்சிபுரத்தில். ஜஸ்ட் இமேஜின். ஆகாச பூபதின்ற ஒரு ராஜா இருந்தால் அவன் பீரியடில் பெய்ஞ்சது, அது தனி. அதுக்கப்புறமா வந்ததில் இவரோட பீரியடில் அம்பாள் சொர்ண மழையை பெய்விச்சா காஞ்சிபுரத்தில். எதுக்காகனா, ஒரு பிரம்மச்சாரி பையன் கேட்குறான், கல்யாணம் ஆகலை, கையில் காசே கிடையாது. அந்த காலத்தில் வரதட்சணைன்றது ஆண்கள் போய் பெண் கேட்கும்போது இவா கொடுக்கணும், அவளுக்கு பொண்ணாத்துக்கு யார் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி கல்யாணத்துக்கு செலவுக்கு பைசா கூட கிடையாது. எனக்கு எப்படி கல்யாணம் போது அப்போ அம்பாள் தனக்காக கேட்கல. நல்லா ஜஸ்ட் சீதி சிங் வித்யாரண்யர், இவர் நம்ம வேதாந்தி தேசிகர் இவெல்லாம் தனக்காக பணத்தை கேட்கவே இல்லை சாமிகிட்ட, மற்ற ஆளுக்காக கேட்குறா. அம்பாள் உடனடியே வர்ஷிக்கிறார். ஸோ அந்த படத்தை எப்படி எடுத்து போட்டு, அவர் பெரிய ஞானி. அவர் வேதாந்த தேசிகர் பெரிய புலமை மிக்கவர். வடமொழியில் பெரிய ஸ்காலர். அவர் அந்த பணத்தை தொடாமல் அந்த பிரம்மச்சாரி கல்யாணத்துக்கு கொடுத்துட்டார். அதை அந்த பணத்தெல்லாம், இந்த தங்க நாணயங்கள்லாம். ஸோ வேதாந்த தேசிகருடைய இந்த துப்புலில் இருக்கிற தூய புல், அங்கே இருக்கிற அந்த மூலஸ்தான விக்கிரகம் முன்னாடி உற்சவ விக்கிரகம் இருக்குது பாருங்க.
இது வைஷ்ணவம் ஸ்ரீ வைஷ்ணவம் எடுத்தாலே பன்னிரு ஆழ்வார் சொல்கிறோம், ராமானுஜர் சொல்கிறோம். ராமானுஜர் ஆழ்வாரில் வரமாட்டார். இவெல்லாம் ஆச்சாரியா இதில் வந்துடுறா. வேதாந்த தேசிகர் இவெல்லாம் ரொம்ப மகோன்மதமான மக்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கா. இவளை பற்றி பார்த்துருக்கோம் அதை. ஸோ இப்போ கம்மிங் டு அவர் சப்ஜெக்ட் என்ன பேச போகிறான்னா, இது வந்து அவன் ஸ்ரீனிவாஸ்குமார் மூலமாக சில சப்ஜெக்ட் தெரிஞ்சது எனக்கு. அதாவது இந்த படத்தை காமிக்கிறேன். இது அதாவது நம்ம லலிதா பரமேஷ் சொல்லும்போது அருணா கருணா தரங்கதாட்சியும் ததபாஷாங்குச புஷ்பபாணகஸ்தாம் அணிமாதிகிராமிருதா மயூகை அகமெத்வானி தாயேத் பத்மாசனஸ்தாபிகித ததனாம் பத்மபத்ரதாட்சி ஹேமாம்பாபிதவஸ்தா கரகல ஹேமபத்ராமராங்கி ஷர்வ அலங்காரயுக்தா சர்வம் பைதாம் பக்தனம்பாம் பவானி ஸ்ரீவித்யாம் சாந்தமூர்த்தியும் சகலதுர்தாம் சர்வதாத்ரீம் அது சசுங்கபனே பராமளிகை சுப்பிக சூரிகாம் ஷமந்தகத்து தீக்ஷணா சரஜா பாஷாங்குசாம் அசேழிஜன மோகினி மரணமால்ய புஷாம்பராம் ஜபா குசுமபாசுராம் ஜபபுதோ ஸ்மரேதம்பிகாம். இது திருப்பதி சுந்தரி அஷ்டகத்தில் வருது. இந்த இது இவ்வளோ லலிதா சதாம்பத் சேர்த்துடா தியான ஸ்லோகத்தில். ஆனால் திருப்பதி சுந்தரி அஷ்டகத்தில் இது இருக்குது. இந்த இது புரந்தர புரந்தகா சுகர பந்து செய்கிறந்துக்காம வரும் அது. ஸோ அதில் இந்த பாஷாங்குசம் நான் ரொம்ப நாள் வந்து சாக்தத்தில் மட்டும்தான் இந்த ஏன்னா இவர் அபிராமியை பட்டன சொல்கிறார். அபிராமியம் கோவிலில் போனால் திருக்கடையூரில் பார்க்கலாம். நல்லா பாருங்க தெரிஞ்சது. போய் 12 மணி இப்படி பார்த்தீங்கன்னா இப்படின்னு சொல்ல கிறிஸ்டின் ஆட்டம். தயவு செய்து அந்த ரூபத்தை பாருங்க. ஒரு கையில் அக்ஷமாலையும் ஒரு கையில் நீலோத்பலத்தை வச்சுருப்போம். அபிராமி அக்ஷமாலை நீலோத்பலத்தோட வராபய முத்திரையோடு நிற்கிறா. சின்னது தான் அம்பாள். ஒரு 1 2 3.5 to 4 ஃபீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அது பெரிய இந்த மாயவரம் அபயாம்பிகை ஆட்டலாம் அவ்வளோ உயரம் 6 அடி 7 அடிலாம் கிடையாது. ஆனால் அபிராமி பட்டணம் சொல்கிறார், ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லிகை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை ஐங்கணை பாஷாங்குசுமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொடுவார் குறித்து இங்கில்லையே என்ற அபிராமிக்கு இதெல்லாம் இருக்கின்றார். அவர் விஷுவலைஸ் பண்ணுறார். லலிதையை தான் விஷுவலைஸ் பண்ணுறார். அதே மாதிரி வைஷ்ணவத்தில் ஆத்ம தேவதைன்னு ஒருத்தருக்கா. அது வந்து வைஷ்ணவத்தில் வந்து இப்போ அந்த படங்களை தங்க விட்டுருங்க. பாஞ்சராத்தனுக்கு வைகானசனம் ஒன்று இருக்குது. பாஞ்சராத்தன இது வந்து தனி அது வைகாசன ஆகமும் தனி. ஸோ அந்த பாஞ்சராத்தில் இருக்கவாள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா ஆத்ம தேவதைன்னு அவளுக்கு ஒன்று இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, பின் 2 கையில் நல்லா அம்பாளுக்கு 4 கை, பின்னாடி இருக்கிற கையில் தான் வந்து கரும்பு வில்லும் புஷ்பமானமும் இருக்குது. முன்கையில் பாஷாங்குசம் வச்சுருக்கா. ஆனால் நம்ம பண்ணுற விக்கிரகாலை மாற்றி பண்ணுறோம் நம்ம. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் ஆத்ம தேவதை வந்து முதல்ல அது வணங்கணும். இல்லை பாஞ்சராத்திரத்தில் வரக்கூடிய ஆத்ம தேவதை எப்படி இருக்கான்னா, பின்கையில் பாஷாங்கோசத்துக்கு பதிலாக புஷ்பபானம் 5 புஷ்பபானங்கள், ஒரு கையில் கரும்பு வச்சுருக்கா, முன்கையில் பாஷாங்குசத்தை வச்சுருக்கான்னு இருக்கு. இதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா, அந்த காலத்து அந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படத்துலையே இப்படி தான் காமிச்சிருக்கு. பாருங்க, நம்மளால் இப்படி இருக்க பின்கையில் தான் இந்த புஷ்பபானமும் கரும்பு இதுவும் இருக்கும். கரும்பும் முன்கையில் பாஷாங்குசத்தை வச்சுருக்கோண்டுக்கா. இதுதான் வைஷ்ணவத்தின் அதிதேவதையாக இருக்க ஆத்ம தேவதை. இதுதான் அப்போ இது வச்சு தான் ப்ரே பண்ணுவாங்க அம்பாளை. இங்கே லக்ஷ்மி கிடையாது. அகெயின் யூ ஷுட் கம் டு த கன்க்ளூஷன், திஸ் இஸ் நாட் லக்ஷ்மி, லலிதா தான் அவள். ஸோ இந்த லலிதாம்பிகான்ற தேவதை அவளுக்கும் ஒன்று தான். அது சொல்லாது, தெர் இஸ் நோ டிஃபரன்ஸு. இப்போ தென்கலை வடகலை போது அவள் சம்பிரதாயங்கள் இருக்க, அதை பற்றி நம்ம குறை சொல்லக்கூடாது. தென்கலையில் வந்து லக்ஷ்மிக்கு செகண்டரி பொசிஷன் தராவா. வடகலையில் தான் லக்ஷ்மிக்கு வந்து கொண்டாடுவாள். வடகலை இது வந்து லக்ஷ்மிக்கு ஈக்குவலி. இவ்வாறு சொல்ல பெருமாள் மார்பிலேயே சீவத்சத்தில் இருக்கா, ட்ரையாங்கிள் ஆட்டம் போட்டிருக்கோம் சீவத்சன்றது. ஸோ அதுலேயே இருக்கான்னு சொல்லிடுவாங்க. ஸோ தென்கலையில் தாயாருக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. வடகலையில் உண்டு. ஸோ வேதாந்த தேசிகர் தாயாரான மரகதவல்லியை அந்த துப்பூரில் நல்ல வந்து பூஜையெல்லாம் பண்ணி நல்ல தியானம்லாம் பண்ணியிருக்கார்.
அதனால தான் பெருந்தேவி ரூபங்கள் மாறுபடுறது. பெருந்தேவி சொல்கிறோம், கனகவல்லின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறோம். எல்லா லக்ஷ்மி தானே, ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் வச்சுருக்காவ. சரி, மரகதவல்லின்னு சொல்லும்போது அரியதுறையில் மரகதவல்லி தான் பார்வதியோ. பட் இங்கே லக்ஷ்மியே வந்து துப்புலில் வந்து இந்த தீப பிரகாஷனுடைய மனைவியாக இருக்கா, மரகதவல்லி இருக்கா அந்த பேரில். ஸோ இந்த மரகதவல்லின்ற பேர் நிறைய வைஷ்ணவ கோவிலில் பார்க்கலாம். அது ஸோ கமிங் டு தி சப்ஜெக்ட், இங்கே வேதாந்த தேசிகர் என்ன இது பண்ண சொல்லும்போது அவர் பாருங்க, அங்கே இருக்கிற கோவிலுடைய அந்த உற்சவ மூர்த்திகள் துப்புல இருக்கிறது. ஆனால் ஜென்ரலாக லலிதா பரமேஸ்வருடைய ரூபங்க இங்கே லலிதை விட்டு நான் கனெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேண்டாம். யூ ஷுட் கெட் த கிளாரிட்டி. இது நம்ம பண்ணுறது யாரெல்லாம் விக்கிரகம்லாம் பண்ணுறது இது மாதிரி பண்ணிடுறோம். நம்ம அம்பாள் நின்ற பொசிஷன்லையும் இருக்கா. மைசூரில் ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு அவள் போடுறதெல்லாம் நிற்கிறா மாதிரி லலிதாம்பிகை. காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலையே உற்சவங்கள் நிற்கும், உட்காந்துட்டு இருக்காது. 3 பேரும் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். அது ஈவன் காளிகாம்பா கோவிலோட பார்க்கலாம். நம்ம நிற்கிற மாதிரி தான் இருக்கும். கையில் இதெல்லாம் வச்சுட்டு அந்த 4 கரங்களை 4 இதெல்லாம் வச்சுட்டு பாஷாங்குசம் எல்லாம் வச்சுட்டு நிற்கிற மாதிரி தான் இருப்போம் காளிகாம்பா காமாட்சி. ஸோ கமிங் டு திஸ், இந்த வேதாந்த தேசிகர் இந்த பீரியட்னா வித்யாரண்யருடைய பீரியட். இவர் வந்து இந்த துப்புல் அக்ரஹாரத்தில் பிறந்து வளர்ந்து அப்புறமா இருக்கார். இவர் வந்து கடைசி காலத்தில் வந்து ஸ்ரீரங்கத்தில் போய் செட்டில் ஆகிறார். காஞ்சிபுரத்தை விட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுறார். ஸ்ரீரங்கநாதர் ராமானுஜருக்கு அப்புறமா நடந்த கதையெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவ முஸ்லீம் படையை பயந்து 48 வருஷ காலம் சுற்றுறது இங்கே இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய உற்சவ விக்கிரகம். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இவர் வந்து திருப்பி கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணுறது இவர் தான். வேதாந்த தேசிகர் இஸ் பிளேயிங் an இம்பார்ட்டன்ட் ரோல். இங்கே ஸ்ரீரங்கத்தினுடைய அந்த நம்பர் மாடான்னு சொல்கிறாள், அது வரத்துக்கு பண்ணியிருக்க. வித்யாரண்யர் பீரியடில் அக்ஷோபிய முனி ஒருத்தர் இருந்தார். அவர் மாத்துவ பெரிய பெரிய ஸ்காலர். அவர் பெரிய முனியினே சொல்கிறார். அது சன்னியாசி. அவருக்கும் இவருக்கும் வித்யாரண்யர் வந்து சிங்கேரி சாரதா பீடத்தை இப்போ இருக்கிற சிங்கேரியில் அதை வந்து அதை மேலே கொண்டு வந்தவர் தான் ஹரிகர புக்கர் டைமில். ஸோ வித்யாரண்யருக்காக அம்பாள் வந்து வருஷிச்சிருக்கா. மகாலட்சுமி கனக மழையே போயிச்சிருக்கா இங்கே கர்நாடகாவில். ஸோ மகாலட்சுமி அது மாதிரி பண்ணியிருக்கா. அப்போ தொட போகும்போது வித்யாரண்யா நீ வந்து இந்த ஜென்மத்தில் உனக்கு இது கிடையாதுன்றா, பிராப்தம் கிடையாது. அப்போ பூனல் ரத்து போட்டுடுறாரு. ஸோ வருஷிச்சிடுறா. அப்போ நீ தொட முடியாது, நீ சன்னியாசி ஆகிட்டியான்றா. அப்போ ஹரிகர புக்கா 2 பேரும் மாடு வச்சுருக்கா. ஹரிகர புக்கா சிற்றரசனவா. ஸோ அவள் வந்து அவளை கூப்பிட்டு இதை எடுத்து இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் அவர். ஸோ இந்த மாதிரிலாம் நடந்தது சொல்லப்படுறது. அந்த அக்ஷோபிய முனிக்கும் வித்யாரண்யருக்கும் ஒரு டிபேட் நடக்கிறது இங்கே. இதில் முனிமேடுன்னு ஒரு இடம் ஆந்திர பிரதேஷில். அங்கே அதுக்கு வந்து வேதாந்த தேசிகர் ஹாஸ் டு டேக் த ஜட்ஜ் பொசிஷன். ஸோ வந்து மாத்துவாலாம் சொல்லுவாள், அவள் தான் ஜெய்ஷாண்டு. இவள் வந்து அத்வைத சித்தாந்தி யார், வித்யாரண்யர். அவர் வந்து அவள் தான் ஜெய்ஷான்னு சொல்லிப்பாது. சமரசமாக போயிடுச்சுன்னு கேள்வி அந்த டிபேட்டு. அதுக்கு வந்து நடுநிலை வகித்தவர் வேதாந்த தேசிகர். வேதாந்த தேசிகர் பெருமையை சொல்லிட்டே போகலாம் தெரியாது. பட் ராமானுஜருக்கு பிரபல்யான மாதிரி அவள் அந்த மாதிரி இந்த மாதிரி அட்வர்டைஸ் சரியாக பண்ணலை. பட் இன்றைக்கி வந்து இந்த துப்புல் அக்ரஹாரத்தில் அவர் வாழ்ந்த இடம், அவரால் வணங்கப்பட்ட இந்த விளக்குழி பெருமாள் 108 திவ்யக்ஷேத்திரத்தை ஒன்று, அது கும்பாபிஷேகம் நடந்துக்கு இன்றைக்கி. அதை சொன்னான். சொல்லும்போது தான் இந்த ஆத்ம தேவதையை பற்றி வருது. நான் இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுற அம்பாளுது. அதை மேற்கையில் பாஷாங்குசம், முன்கையில் இது புஷ்பபானமும் கரும்பு வில்லும். ஆனால் வைஷ்ணவத்தில் சொல்லிக்கிறேன் அப்படியே ரிவர்ஸாக போயிட்டது. மேல் கையில் 2 இதுவும் பேர்ன கரும்பு வில்லும் இஷு கோதண்டமும் புஷ்பபானமும், முன்கையில் பாஷம் அங்குசம் வந்துடும். இதுதான் வைஷ்ணவத்தின் ஆத்ம தேவதையும் சொல்லிருக்கு. அதுதான் வந்து இந்த ரூபம்.
நான் காமிச்சேன் இல்லையா, இந்த ரூபம். அது சதாசிவ படுக்கை அதெல்லாம் சொல்லப்படல. ஆனால் அம்பாள் இப்படிதான் உட்காந்துட்டு இருக்கா. இந்த ஆத்மசக்தின்ற ஆத்ம தேவத்தை அவளை உபாசிக்காமல் பண்ணக்கூடாது. அவள் பாஞ்சராத்திரத்தில் சில கோவில்கள் அதை பேஸ் பண்ணியிருக்கு, சில கோவில்கள் இது பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை மெயினாக நிறைய பேர் தெரியாது. இது வைஷ்ணவத்துலேயும் பார்வதி தான் வாங்கியிருக்காங்க. இந்த சென்ஸு லலிதா பரமேஸ்வரின்ற அந்த சுப்ரீமோவை தான் அவள் தேர் ஆல்சோ டேக்கிங் ஆஸ் ஆத்ம தேவதை. இது தே வில் நாட் எக்ஸ்போஸ் டு அதர்ஸ். அது கொஞ்சம் சீக்கிரசியாக மெயின்டைன் பண்ணுற அது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எனக்கு ஐ ஓப்பன் த டாப்பிக்கு. ஸ்ரீனிவாஸ்குமார் அவள் தாத்தாலாம் பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர். வைஷ்ணவத்தை எடுத்து பார்க்கலாம், நிறைய பேர் ஸ்ரீவித்யா அதுலேயும் இருக்கா. அவள் ஃபாலோ பண்ணுற மார்க்கம் ஒன்று இருந்தாலும் உபாசனா தெய்வம்